என்ன சொல்லணும்? என்ன அது கிடா எவ்வளோக்கு வாங்கினீங்க? என்ன அந்த கிடா எவ்வளோ சொன்னாங்க? அந்த கிடா 18 ரூபா சொன்னாங்க. ஒரு கிடா 18,000. ஆமாம். நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சியா? நாங்கள் 15 ரூபான்னு பிடிச்சோம். 15,500. என்ன விசேஷம்? பொங்கலுக்கு. எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க? பரப்பாடி. பரப்பாடி. ஆமாம். நாளைக்கு கறி சாப்பிட்றதுக்கா? ஆமாம். நல்ல கறியா வேணும்னு நல்ல கிடா கறியா நாட்டு கிடா வாங்கிட்டு போய் நாட்டு கிடா ஃபேமிலியாக சாப்பிட்டுடலாம். ஆமாம். லாபமாக வந்ததுக்கு லாபம் அசல் வந்துடும். லாபம் அடுத்தது தான். சரி சரி. பரப்பாடியிலேருந்து வந்திருக்கீங்களா? அதான் கேட்டேன். ஆமாம். கொடுக்கலாம். ஆமாம், கொடுக்கலாம். எவ்வளோ சொன்னாங்க? அவங்க 28 ரூபா சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சியா? 17 ரூபா 18ன்னு வைங்களேன். 18,000. என்ன விசேஷம்னா? இது சும்மா அடிச்சு போடுங்க. எந்த ஊருக்கு கொண்டு போறீங்கண்ணா? பாளையங்கோட்டை போகுது. ரேட்டு பரவாயில்லையாண்ணா? பரவாயில்ல. உங்களுக்குன்னு ரேட்டு ஏறலை. ஆமாம். சரி. அந்த கிடா வாங்கியிருக்கீங்களா? ஆமா. எவ்வளவு முடிச்சீங்கன்னா? 15,000. எவ்வளவு சொன்னாங்கண்ணா? 15,000. சொன்னது எவ்வளவு? 17,000 சொல்லி 15,000. என்ன விசேஷம்னா? பொங்கலுக்கா? பொங்கலுக்கு. எந்த ஊருக்கு கொண்டு போறீங்கண்ணா? இங்கே பக்கத்து ஊர்ல. சரி. அது எவ்வளவுக்கு வாங்கினியா? 15,000. 15,000. சரி. பரவாயில்லையா ரேட்டு? பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. கரெக்டமாக தான் இருக்கு. சரி. பொங்கலுக்கு வாங்கிட்டு போறீங்க? எந்த ஊருக்குண்ணா? பரப்பாடி போய். பரப்பாடி. ஒரு கிடா 15,000. ஆமாம். சரி. எது வேணும்? வாங்க வாங்க. குட்டி எடுக்கல, எங்களை எடுக்கல. எழுத்து சேர்த்து எடுப்போம். என்ன இது கிடா எவ்வளோக்கு முடிச்சியா? 15,500. 15,500. எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 21,000 ரூபா சொன்னாப்புல. நாங்கள் 15,500 முடிச்சிருக்கோம். என்ன விசேஷம்ண்ணா? நாங்கள் பொங்கலுக்கு கறிக்கடை மட்டன் ஸ்டால். எங்கே எந்த ஊர்ண்ணா? பரப்பாடி சந்துரு மட்டன் ஸ்டால். மெயின் ரோட்டில். ஆமாம் ஆமாம். இது எவ்வளோ வெயிட் உள்ளோண்ணா? ஒரு 18 கிலோ வரும். அப்போ கிலோ 1000 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா கட்டுப்படி ஆகும். 900 ரூபா. எங்கள் ஏரியா நாங்கள் 900 ரூபா போடுறோம். தனி கிடா தான். ஒன்லி கிடா. ஆர்டருக்கு வந்தால் 4 நாள் குறைச்சி கொடுத்துருவோம்.
அப்படியா? மொத்த ஆடு இருக்கு. மொத்த ஆர்டர் வேணா உங்கள்கிட்ட எடுக்கலாம். ஆமாம் எடுக்கலாம். ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 98 42 97 16 18. இது மாதிரி கிடாக்கறி வேணா உங்களை அணுகலாம். பரப்பாடி. ஆமாம். சரி. உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்ல அவங்களுக்கும். பல்லெல்லாம் எத்தனை? 4 பல். எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னா? ஒரு கிடா 30,000. 2 கிடா 30,000. நல்ல நாட்டுக்கிடா. அதனால கொடுத்துட்டீங்களா? சொல்கிற விலையும் அங்கே அதிகமாக தானே தெரியுது. எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 35 ரூபா வேணும். 35,000. நீங்கள் 30,000க்கு முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அண்ணா? உங்களுக்கு 2ஆம் தேதி அறுக்குது. சரி. இது கறி போடுறேன். ரேட்டு பரவாயில்லையாண்ணா? ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஜாஸ்தி. ஆமாம். உங்களால் கூட தான். உங்களால் தான் ரேட் ஜாஸ்தி. நீங்கள் ரெகுலர் வியாபாரினால ரெகுலர்னாலும் இங்கே ஒன்றும் பிடிக்காது. நீ வைக்கிற ரேட்டு இந்த கிடாய் எவ்வளோண்ணா? இது 19,000. 19,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? கேள்வி 17 ரூபா கேள்வி இருக்குண்ணா. கொடுக்கல. 500 ரூபா கூட வந்தால் விட்டுருவோம். ஒரு 1000 ரூபாய்க்காண்டி நிற்கிறீங்களா? உங்களை விட்டுட்டு நிற்கிறீங்களா? குட்டி கிடைக்கிது நம்ம விட்டுருவோம். உங்களுக்குன்னு உள்ள வியாபாரம் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் ஸ்லோ தான். 700 ஒன்றும் சொல்லக்கூடாது. கேளுங்க மாதிரியே சொல்லியா ஒரே வார்த்தை. வேண்டாம் அதை போட்டு கொண்டு போ. 15 மாதிரி அளந்து ஏன் மாதிரி பாடுறதுக்கு நல்லா இருக்குமையா? மதிய கொடுப்பையா நல்லா இருக்கு. நான் இன்னும் மத்தியானம் கொண்டு அடைச்ச மாதிரி மாதிரி மேஜில் பட்டியாக கொண்டு போ. போட்டு ஏன் கொண்டு போன ஒரே வார்த்தையா? நான் விற்கிறேன். போயா குடியா போயா 5,000 போய் 10 ரூபா. ஏ நம்ம கைராட்சி நல்லா இருக்கும். உனக்கு வித்து போவோம் வியாபாரம். கொண்டு போ. வேண்டாம் நான் உனக்கு தான் சொல்றேன். வேற ஆளும் வேற 18 19 உனக்காச்சும் எவ்வளவு? சரி கொண்டு போ கொண்டு போங்க. சாப்பிடு உனக்கு 1000 இருக்கட்டும். சரி எனக்கு நானே இப்போ அந்த ஆளுங்க அழைக்கிறேன் வந்ததுக்கே. நான் பாருங்க நல்ல பேர். எவ்வளோ குடிச்சிய? அது 12,000. 12,000. விலை இல்லையாண்ணா? நம்பர் தானே? நம்பர் வச்சு நம்பர்லாம் என்ன பொங்கலுக்குள்ள ஸ்பெஷல் கிடாவா? பொங்கல் பெரிய கிடாவா இருக்கு. பெரிய கிடா 4 பல்லு தான். எவ்வளோ வெயிட் இருக்கு? 33,000 சொன்னேன். 30 கிலோ இருக்கும் கறி மட்டும். எவ்வளோ சொன்னீங்க? 33,000 சொன்னேன். எவ்வளோண்ணா கொடுப்பீங்கன்னா? 25 ரூபா கொடுத்துருவோம். 25,000. நீங்கள் வியாபாரி. 25,000 தான். 33,000 சொல்லி 25,000 இப்படி சொல்லியாச்சு. பல்லு எத்தனையா? பல்லு எத்தனை? 6,000. எப்படி கொடுக்கணும்? 35 ரூபா தான். 35. என்ன விலைக்கு? நல்லா பார்த்து கேளுங்க. தம்பி
அப்படி வாங்கலைன்னா 20,000 இருக்குது வாங்கலையா? எத்தனை கிலோ வந்துட்டு போகிறாங்க மேலே? 30 கிலோ இருக்கும். 30 கிலோ 30 கிலோ எப்படி போகிறோம்? 30 ஏன்னா இந்த மாதிரி வரலான்னு எந்த மாதிரினே வாங்கணும். 20 ரூபாய்க்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 20,000 சரி சரி பார்த்துக்கிறேன். அப்புறம் குடிக்கலாமா? 5000 காலதாக்கி 10,000 சொல்லியா சொல்லலையா? 5000 சொல்லுவாங்க. கிடா எவ்வளவு கொடுத்திய? 25 ரூபா கொடுத்துருவோம். 25,000. உங்க போன் நம்பர் சொல்லுங்க. நம்பர் 63 83 39 43 65. இந்த மாதிரி கிடா வேணா வாங்கிடலாம். வாங்கிக்கலாம். பாவூர் சத்திர வியாபாரி. ஒழுங்கா கட்டி விட்டுருவோம். இது ஆடு, இது வளர்க்குறதுக்கா கறிக்கா? கறி ஆடு. ஒன்று எவ்வளோ வெயிட் இருக்குண்ணா? ஒரு ஆடு ஒன்று 17 கிலோ அவ்வளோ. நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? நாங்கள் விலை 11,500 சொன்னோம். 11,500. ஆமாம். பக்கத்தில் வந்தால் 11,000 கொடுத்துருவீங்களா? 10 ரூபாயே கொடுத்துடலாம். 10,000. ஆமாம். ஃபைனல் ரேட்டு. பொங்கல் தள்ளுபடியா? ஆடி கழிவு. சரி. ஆடி கழிவு பொங்கல் கழிவு. இந்த ஆடு வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த கடை கொண்டு போடுவோம்ல, பிடிச்சி விடுங்க. கதை முடிக்கிட்டு வந்தால சரி பணத்தை போல தொலைச்சிட்டு அது பிடிக்கணும். போய் தான் சீட்டு கொண்டா நான் கிளம்புறேன். எடுத்து யூடியூப்ல போட்டு காட்டுவோம். எவ்வளவுக்கு வாங்குனீங்கன்னா கிடா? கிடாயா? இதான் கிடக்கு. எவ்வளவுக்கு வாங்குனீங்க? இது ஜோடி 10,000. ஜோடி 10,000. ஆடு பொட்டு ஆடு கறிக்காண்ணா? கறிக்குதான். திண்டுக்கல்லுக்கா? சேலத்துக்கு ஜோடி 10,000க்கு வாங்கியிருக்கேன். ஆடு ஆட்டுக்கு 2,000 லாபம் வரும். குட்டி மாதிரி பெரிய மாதிரி. ஆமா. ஆடுல 2 குட்டி வீடு. என்ன இது ஆடு வாங்கி வளர்க்க வாங்கிட்டு போறீங்களா? இல்ல கசாப்புக்கு தான். கசாப்பு. எவ்வளவுக்கு முடிச்சீங்கன்னா? 10,500. 10,500. எவ்வளோ வெயிட் இருக்கும்ண்ணா? அங்கே 15 கிலோ ஆயிடுச்சிருக்கோம். லாபமா? லாபம் எடுக்கலாம். எந்த ஊர் கொண்டு போறீங்கன்னா? பாவகுளம். வடக்கு வாங்கிக்கலாம். சரி. நானூறு பக்கம். இல்லை பாலாடா குட்டியாடையா? பார்த்துக்கலாமா? என்ன பொங்கலுக்கு கிடா வாங்கினீங்களா? ஆமா. கருணா. ஆமா. கருத்த கிடா
எல்லாரும் பார்க்கல கறிக்கு தான் வாங்கிருக்கோம். 2 கிடா எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 24 ரூபா சொன்னாங்க. 24,000. நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சியா? 22,000. லாபமாண்ணா? இன்னைக்கு கொஞ்சம் சூடாக தான் இருக்கு. சூடாக தான் இருக்கும். பொங்கலால சூடாக தான். சரியா சரி, விவசாயிக்கு ஏதாவது கிடைக்கட்டுன்னு கொடுத்துட்டியா? கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடணும்னு கொடுத்தேன். சரி, எந்த ஊர் கொண்டு போறீங்கன்னா? கிருஷ்ணாபுரம். நல்ல கிடா, நாட்டு கிடா. ரெண்டு எவ்வளோ வெயிட் இருக்குண்ணா? ஒரு 22 கிலோ வந்துச்சா? 25 கிலோ. 22 24. அப்போ அவ்வளோதான், கிட்டத்தட்ட 1000 ரூபா தான் உழுது. சரி, நல்ல கறியாக சாப்பிடலாம். கடையில் போய் காத்துக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே வச்சு எந்த சேனலில் வருது? ஒரு கிடா எவ்வளோக்கு முடிச்சியா? 10,000 அப்பா தான் முடிச்சாங்க. எவ்வளோக்கு? 10,000. 10,000. எவ்வளோ சொன்னாங்க ஒரு கிடா? 14,000 சொன்னாங்க. 14,000 சொன்னாது. 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கியா? எந்த ஊருக்கு கொண்டு போறியா? செய்திங்க. பொங்கலுக்கா? நாளைக்கு. சரி, ரேட்டு பரவாயில்லையா? வீட்டில் வெட்டுறதுக்கா? கடைக்கு. ஒரு கிடா 10,000. வாங்கியிருக்கீங்களாண்ணா? எவ்வளோக்கு முடிச்சியா? 12,200. எவ்வளோ சொன்னாங்கண்ணா? அவங்க 15. எவ்வளோ தாங்கண்ணா இடம்? இடம் என்ன 13 கிலோ 14 கிலோ. எங்கே கொண்டு போறீங்கண்ணா? வல்லநாடு. நல்ல நாட்டு கிடா. நாட்டு கிடாய். நல்ல கிடா கறி கொடுக்கணும்னு வாங்கிட்டு போறீங்களா? நாளைக்கு உங்களுக்கு 1 கிலோ கறி போட்டுருமா? ரேட்டு பரவாயில்லையாண்ணா? நார்மலாக உங்களுக்குள்ள ரேட்டு இல்லை அப்படிதுண்ணா. இல்ல 10,700 இருக்கா? அப்ப நான் சொல்றேன் 3 உள்ள சொல்றேன். பாருங்க என்னையா கேள்வி கேட்காரன்? ஒரு 500 ரூபாய் வித்தியாசத்துல ஒரு வியாபாரம் தெரியல. என்ன எடுத்துட்டு வா போ. மாட்டேங்க.
எவ்வளோக்கு வாங்கினியா? ஐயப்பா என்ன எவ்வளோக்கு முடிச்சியா கடை? கடைசியில் 10,500. எங்கே கொண்டு போறீங்கண்ணா? அவங்க வாங்கிட்டு போறாங்க. எந்த ஊர்ண்ணா? எந்த ஊர் அவங்க தான் கேட்கணும்.